வணக்கம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜய். இவர பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருக்காங்க. சிலர் என்ன சொன்னாங்கன்னா, விமர்சனம் பண்ணல, அவர் புடிச்சு திட்டியிருக்காரு இவர அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, "நீ எதுக்கு அரசியலுக்கு வந்த? விஜய், நீ அரசியலுக்கு வரல, நீ யார் எழுதா இப்போ?" அப்படின்னு கேட்டிருக்காரு. என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு நெறைய பேர்லாம், அரசியல் கட்சிங்கிறது ஜனநாயக நாட்டுல யார் வேணா ஆரம்பிக்கலாம். இவங்க ஆரம்பிக்கக்கூடாது. எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு, உரிமை உண்டு இந்திய சட்டத்துல. அதனால யார் வேணா வரலாம். இவருக்கு என்ன வந்துதான்? வயித்தெரிச்சலா இவருக்கு? அப்படின்னு கேட்குறாங்க. சிலர் அடுத்து என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்தா பெரிய கூட்டம் வருது அப்படின்னு கேட்டதுக்கு, என்ன பெரிய கூட்டம்? நயன்தாரா, அஜித், ரஜினி எல்லாம் அதோட பெரிய கூட்டம் வரப்போகுது. கூட்டம் வர சேர்க்கறதெல்லாம் ஒரு விஷயமா? அப்படின்னு சீமான் கேட்டிருக்காரு. இதே சீமான் தான் அதுக்கு பதில் சொல்ற விதமா நெறைய பேர் சொல்றாங்க. இதே சீமான் தான் ரஜினி அரசியலுக்கு வந்தப்போ, "எதுக்கு நீ அரசியலுக்கு வர? ஏன் அரசியலுக்கு வர?" அப்படின்ற மாரி, "யார் உன்ன வர சொன்னா?" அப்படிங்கிற மாரி அவரு பொறாமையில பேசினாரு. இப்ப விஜய் வரவே விஜய் கூட பொறாமையில பேசிக்கிட்டு, ரஜினி கூட போய் நட்பு பாராட்டுறாரு அவரு அப்படின்னு சொல்றாங்க. சில நேரங்கள்ல மேடைகள்லயே அவர் மாத்தி மாத்தி பல விஷயங்கள பேசுறதாவும் சொல்லியிருக்காங்க. கட்சி நிர்வாகிகள் நெறைய பேர் கட்சியிலேருந்து வெளிய போகும்போது, சீமான் சாதிய ஒரு விஷயம் கிடையாதுன்னுட்டு மேடையில தான் சொல்றாரு. ஆனா கட்சி அலுவலகத்தலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சாதி ரீதியா ரொம்ப நடந்துக்கிறதா கட்சியிலேருந்து வெளியேறின நிர்வாகிகள் சொன்னதா நெறைய பேர் பேட்டியில குறிப்பிட்டு இருந்தாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு என்ன எதுவுமே ஞாபகமே இல்ல. எல்லாமே பேப்பர்ல பார்த்து பார்த்து படிக்கிறாரு. அவருக்கு ஒரு விஷயம் கூட தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலர் என்ன சொல்றாங்க அதுக்கு பதில்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேடைன்னு வரும்போது சில பல விஷயங்கள ஹிண்ட்ஸா எடுத்து வச்சு பேசுறது வழக்கம். அவர் பேப்பரா வச்சு பேசுறாரு. அவரு அவரோட அவரோட நடவடிக்கைய மக்கள் சரியா புரிஞ்சுகிட்டு, அவருக்கு சரியான பதில எலக்ஷன்ல குடுத்துருவாங்க. இனி நீங்க ஏன் இவ்ளோ பொறாமப்படுறீங்க? நீங்க பேசுறது விமர்சனம் மாரியே இல்ல. இது விமர்சனமே கிடையாது. ஒருத்தவங்க மேல இருக்க கோவத்த, வெறுப்ப ஒரு காழ்ப்புணர்ச்சிய காட்டுற மாரி தான் இருக்கு சீமான் அப்படின்னு நெறைய பேர் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. சரி என்னவோ ஒண்ணு. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இவரு இப்போ எலக்ஷன் இது மாரி முன்ன ஒரு நடிகைய விஜயலட்சுமி விமர்சனம் பண்ணி பேசி ரொம்ப அவதூறா திட்டியிருந்தாங்க. அதுக்கு உச்சநீதிமன்றம் ஒரு சரியான பதிலையும் குடுத்திருந்தாங்க. நீங்க அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க விஜயலட்சுமி என்ன சொல்றாங்கன்னா, "உங்கள நான் மன்னிச்சு விடுறதுக்கு தயார். மன்னிப்பு கேளுங்க." அப்படிங்கிற மாரி அவங்களும் வீடியோ சொல்லியிருக்காங்க. விமர்சனம் நல்ல ஒரு விஷயம். அதுக்குன்னு பர்சனலா ஒருத்தர தாக்கி பேசுறதும் சரி கிடையாது. 2 பேருமே மிகப்பெரிய கட்சி தான். நாம் தமிழர் 8% வாக்கோட 3வது மிகப்பெரிய கட்சியா தமிழ்நாட்டுல இருக்காங்க. அடுத்து இவரு விஜய் வந்திருக்காரு தமிழக வெற்றிக் கழகம். அவங்களும் நல்ல ஒரு வளர்ச்சி பார்த்துட்டு வராங்க. எலக்ஷன்ல தெரிஞ்சிரும் யார் பெருசு, யார் சிறுசு அப்படின்னு சொல்லிட்டு. அத தாண்டி எப்பயுமே ஒரு ஆளுங்கட்சியோ, திட்டத்தையோ, முதலமைச்சரையோ விமர்சனம் பண்ணி பேசும்போது தான் ஒரு கட்சி எதிர்க்கட்சியா எதிர்ப்பா வளருவாங்க. மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது ஒரு நிதர்சனம் உண்மையா இருக்கு. 2 பேருக்குமே நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றிக் கழகம் 2 பேருக்குமே அரசியல் வரக்கூடிய எலக்ஷன்ல நம்ம சேனல் சார்பா வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்கலாம். இது மாரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான பிரஸ் பண்ணுங்க.